வியட்நாம்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வேரியன்ட். ஸோ ஒன்று வந்து மிட் செக்மெண்ட் எஸ்யூவி கேட்டகரி, இன்னொன்று காம்பேக்ட் எக்ஸிவி. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நீங்க பார்த்துருக்கிறது தான் VFX6. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எக்ஸிவி கேட்டகரியில் வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு DRL வந்து இப்படி கனெக்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் இங்கே 2 ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அங்கே ஒரு சென்சர் இருக்கு, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்சர், அண்ட் பம்பர்லேயும் உங்களுக்கு சென்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் உங்களுக்கு வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போறீங்க, திடீர்னு ஆப்போசிட்ல ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நிற்கும். ப்ளஸ் வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்டர் இருக்கு. அது போக உங்களுக்கு குட் இயர்ல இருந்து டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் ரிம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் எகெயின் இந்த ஹுட் லைன்ஸ் பாருங்களா, இந்த ஹுட் லைன்ஸ் இப்படி போகும்போது ரொம்ப ஒரு மேசிவ் லுக் இதுல கொடுக்குது. ஸோ ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹுட் லைன்ஸ் போகுது, அப்படி இங்கேயும் ஒரு ஹுட் லைன்ஸ் போகும். நல்ல ஒரு ஏரோடைனமிக்ஸ்ல பேஸ்ல பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல பேனல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தென் தட் அப்படி இந்த பேனல் இங்கேயும் இதாகாம இந்த ரியர் ஸ்பாய்லர்ல அந்த குவார்டர் பேனலுக்கு மேலேயே வந்து இந்த பியானோ பிளாக் இங்க இம்போஸ்ட் ஆகி இங்க வரைக்கும் ஃபுல்லா வருது. அண்ட் எகெயின் பேக்லயும் பாத்தீங்கன்னா இந்த டெயில் லைட்டுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் இம்போஸ்ட் வந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து VF6ஓட வேரியன்ட். அண்ட் இதோட டெயில் லைட்ஸும் பாருங்களா ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு மைல்டு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இந்த லைட் இதுல கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். நான் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில ஒரு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க, லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியன்ட் நீங்க பார்த்துருக்க வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் வேரியன்ட். ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்ல இருக்கு, இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருது. ஸோ நீங்க பார்த்துருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 12.9 உங்களுக்கு டச் ஸ்கிரீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் உங்களோட சார்ஜிங் பண்ணக்கூடிய ஒரு கன் பாயிண்ட். 2 வேரியன்ட் இருக்கு, ஒன்று எக்கோ, இன்னொன்று பிளஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல். எக்கோல பார்த்தீங்கன்னா 174 bhp அண்ட் 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணு. அண்ட் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 201 bhp அண்ட் 310 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டி வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா 8.9 செகண்ட்ல உங்களுக்கு போகுது. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்கோல உள்ளது பார்த்தீங்கன்னா 399 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா 381 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இது கொடுக்குது. பட் VF7 உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.